Hi, NCRT Grade 11, Chapter 3, Periodic Classification of Elements, book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 3.12. Consider the following species. உங்களுக்கு ஸ்பீசிஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் காமன் இன் them அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க, N3 மைனஸ், அடுத்து O2 மைனஸ், அடுத்து F மைனஸ் அண்ட் Na ப்ளஸ், Mg2 ப்ளஸ், Al3 ப்ளஸ். ஸோ அட்டாமிக் நம்பர் எழுதிங்கன்னா அது 7, 8, 9, 11, 12 அண்ட் 13. ரைட்டா? ஸோ 7 இங்கே 3 எலக்ட்ரான் நமக்கு நெகட்டிவாக போயிருக்கு. அப்போ 7 + 3 வரும். டோட்டல் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 10. இங்கே 8 + 2 அகைன் என்ன ஆயிரும் 10. இங்கே 9 + 1 இங்கே 10. இங்கே Na ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன், +1. அப்போ என்ன ஆயிரும் 11 - 1 ஆயிரும். அப்போ 11 - 1 10 அண்ட் இங்கே 12 - 2 10, இங்கே 13 - 3 10. ஸோ எல்லாத்துக்குமே எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது 10ஆக இருக்குது. அப்போ என்ன காமனாக இருக்குங்க, கிவன் ஸ்பீசிஸ் தான் என்னது நமக்கு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு எப்படி இருக்குங்க காமனாக இருக்குது அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ரைட், தியரியாக நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து அரேஞ்ச் தம் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி அயானிக் ரேடியை அப்படின்னு இருக்காங்க. ஸோ அயானிக் ரேடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், ஃபார் நெகட்டிவ் அயான் நமக்கு ஹையர் சார்ஜ் ஹையர் சைஸ், அதாவது சார்ஜ் இன்க்ரீசஸ், சைஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஹையர் சார்ஜ் என்ன இருக்கும் நமக்கு ஸ்மாலர் த சைஸ் என்ன சின்னதாகிட்டே போகும். அப்போ பாருங்க, அப்போ இருக்கலே ஸ்மாலஸ்ட் யார் இருப்பாங்க, பாசிட்டிவ்ல கவனிங்கப்பா, பாசிட்டிவ்ல ஹையர் சார்ஜ் தான் இருக்கலே ஸ்மாலஸ்டாக இருப்பாங்க. யார் Al3 ப்ளஸ். அப்போ கொடுத்ததுல Al3 ப்ளஸ் தான் ஸ்மாலஸ்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் வருவாங்க Mg2 ப்ளஸ். ஸோ அதுக்கப்புறம் யார் வருவாங்க நமக்கு Na ப்ளஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் நெகட்டிவ்ல என்ன ஆகும், ஹையர் த சார்ஜ் ஹையர் த சைஸ். அப்போ யார் வருவாங்க அடுத்துங்க F மைனஸ், அடுத்து O2 மைனஸ், அடுத்து என்ன வரும் N3 மைனஸ். ஸோ இதுதானது இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த அயானிக் ரேடியை. ரைட். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஆல்ரெடி நடத்தியிருப்போம் நம்ம ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் பார்க்கும்போதே. ரைட், தட்ஸ் ஆல். தேங்க்யூ.